தத்வைவ ஸ்புரணம் சதாத்மகம் அசத்கல்பார்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்துவமசீதி வேதவசசா யோ போதயத்யாஸ்ரிதான் யஸ்ஸாக்ஷாத் கரணாத் பவேன்ன புனராவృத்திர் பவாம்போ நிதௌ தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நானாச்சித்ர கடோதரஸ்தித மகாதீப பிரபாபாசுரம் ஞானம் யஸ்ய து சக்ஷுராதி கரணத்வாரா பகிஸ்பந்ததே ஜானாமீதி தமேவ பாந்தமனுபாத்யேதத் சமஸ்தம் ஜகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே தேஹம் பிராணமபீந்திரியாண்யபி சலாம் புத்திம் ச சூன்யம் விதுஹ ஸ்திரீபாலாந்தஜடோபமாஸ்த்வஹமிதி ப்ராந்தா ப்ருஷம்வாதினஹ மாயாசக்திவிலாசகல்பிதமஹாவ்யாமோஹசம்ஹாரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே ராஹுக்ரஸ்ததிவாகரேந்து சதுருஷோ மாயாசமாச்சாதனாத் சன்மாத்ரः கரணோபசம்ஹரணதः யோ பூத் சுஷுப்தः புமான் பிராகப்ஸ்வாப்ஸ்வமிதி பிரபோதசமயே யः பிரத்யபிஜ்ஞாயதே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாஸ்வவஸ்தாஸ்வபி வியாவிருத்தா ஸ்வனுவர்த்தமானமஹமித்யந்தः ஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே விஸ்வம் பஷ்யதி காரியகாரணதயா ஸ்வஸ்வாமி சம்பந்ததः சிஷ்யாச்சாரியதயா ததைவ பித்ருபுத்ராத்யாத்மனா பேததः ஸ்வப்னே ஜாக்ரதி வா யயேஷ புருஷः மாயா பரிப்ராமிதः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே பூரம்பாம்ஸ்யனலோ நிலோம்பரமன்னாதோகோ ஹிமாம்சுः புமான் भाति चराचरात्मकमिदं यस्यैव मूर्त्यष्टकम् नान्यत्किंचन विद्यते विमृशतां यस्मात् परस्मात् विभोः तस्मै श्री गुरुमूर्तये नम इदं श्री दक्षिणामूर्तये காஞ்சி பிரிவாளுடைய அனுகிரகத்தினால பகவத்பாதாளுடைய கிரந்தங்கள், ஸ்தோத்திர கிரந்தங்கள், பிரகரண கிரந்தங்கள், அது விஷயமான ஒரு சத்சங்கம் இந்த மும்பை நகரத்தில் அருமையாக நடந்துருக்கு. மாத்துங்காவில் பகவத்பாதாளுடைய ஸ்தோத்திர கிரந்தங்களில் மிகவும் பிரதானமானது தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் என்கிறது. பொதுவாக அடியனிடத்துல இதுல கலந்துக்கும்படியாக கேட்டார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அடியனுக்கு என்ன விஷயம் தெரியுங்கிறது. அதனால ஸ்ரீராம புஜங்கஸ்தவம் அப்படின்னு சொல்லலாமோ அப்படின்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்சது அதுதானே. பகவத்பாதாள் அப்படின்னாலே சூத்திர பாஷ்யம் ஞாபகம் வரதோ இல்லையோ, கீதா பாஷ்யம் ஞாபகம் வரதோ இல்லையோ, அடியனுக்கு ராமபுஜங்கஸ்தவம் தான் ஞாபகம் வரும். ஆனால் அதை இன்னொரு பெரியவா பிரவச்சனம் பண்ணியிருக்கா இங்க. இப்போதான் போன மாசம் பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் அவர்கள் பிரவச்சனம் கேட்டிருப்பேள். ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரம் ஸ்ரீராம புஜங்க ஸ்தோத்திரம் என்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்தது என்ன சொல்லலாம் என்று மனசுக்குள்ள தோணும் பொழுது இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் சொல்லலாம் என்று தோன்றியது.
தட்சிணாமூர்த்தியினுடைய ஹிருதயம்தான் ராமர், ராமரோட ஹிருதயம்தான் தட்சிணாமூர்த்தி. பரதன் ராமரை தரிசனம் பண்ணும் பொழுது ததர்ச பரதோ குரும், ராமச்சந்திர பிரபு தட்சிணாமூர்த்தி மாதிரி சித்திரகூடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று வருது. தட்சிணாமூர்த்தியினுடைய ஸ்தோத்திரம், இந்த அஷ்டகம் பகவத்பாதாள் செய்த அஷ்டோத்திரம், அஷ்டகம். இந்த அஷ்டகத்துக்கு குரும் பிரகாசயேத் சிஷ்யா என்று சொல்லும்படியாக விளக்கம் கொடுக்கிறது சுரேஸ்வராச்சாரியாள். இந்த கிரந்தத்துக்கு மானசோல்லாசகா என்று பெயர். பேரை கேட்டா ஏதோ சங்கீத சாஸ்திரமோ நாட்டிய சாஸ்திரமோன்னு தோணும். மானச உல்லாசகா அப்படின்னு, மனசனுடைய உல்லாசம், விளையாட்டு. இவ்வளவு பெரிய வேதாந்த கிரந்தத்துக்கு இந்த பெயர் வச்சிருக்கார், மானசோல்லாசகா. ஏன் அப்படின்னு, வேதாந்தமே அப்படி ஒரு விளையாட்டு தான். அந்த ரீதியா இந்த கிரந்தம் அமைஞ்சிருக்கு. இந்த மானசோல்லாசத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கா ஒரு பெரியவா, பிரசித்தமானவா, பெரிய வேதாந்தி, அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் என்று பெயர். பொதுவாக இது வியாக்கியான பரம்பரை. மூல ஆச்சாரியன் ஒரு வியாக்கியானம் பண்ணார் அல்லது ஒரு கிரந்தம் பண்ணார் என்றால் அதுக்கு தொடர்ச்சியா சிஷ்யாள், பிரசிஷ்யாள், தச்சிஷ்யாள் அவள்லாம் இந்த கிரந்தத்தை மேலும் மேலும் விளக்கங்கள் கொடுத்து வியாக்கியானங்கள் கொடுத்து போஷிக்கிறது என்கிறது ஒரு அழகான முறை சம்பிரதாயத்தில். அதனாலேயே சுரேஸ்வராச்சாரியாளுடைய விளக்கத்தோட கூட இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை நாம் அனுபவிக்கலாம் என்று. மானசோல்லாசத்தினுடைய மங்களாச்சரணம், மங்களம் திசது மே விநாயகா, மங்களம் திசது மே சரஸ்வதி, மங்களம் திசது மே மகேஸ்வரி, மங்களம் திசது மே சதாசிவஹாயா. விக்னசாந்தியர்த்தம் விக்னேஸ்வரரை முதல்ல நமஸ்கரிக்கிறார். விக்னேஸ்வர பகவான் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். கணாத்தியக்ஷன். இங்க மட்டத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுதே முதல்ல கணபதியை தான் தரிசனம் பண்ணோம். மங்களம் திசதுமே விநாயகா. அடுத்தது வித்யாதி தேவதை சரஸ்வதி, சோதயித்ரி சூன்றுதானாம் சேதந்தி சுமதீனாம் என்றெல்லாம் வேதம் சொல்றது. நமக்கு வித்தியை கொடுக்கக்கூடியவள் சரஸ்வதி தான். நம்மளுடைய நல்ல பாவனைகளை பிரச்சோதனம் பண்ணக்கூடியவள் சரஸ்வதி தான். அப்பேற்பட்ட சரஸ்வதி நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். மகேஸ்வரி என்கிறது அம்பாள், மகேஸ்வர பத்னியாக இருக்கிறதுனால அப்பேற்பட்ட அம்பாள் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். சதாசிவஹா, சதாசிவன் நமக்கு மங்களத்தை கொடுக்கட்டும் என்று கிரந்தத்தினுடைய ஆரம்பம். ஆத்மலாபாத் பரோலாபஹா நாஸ்தீதி முனயோ விதுஹு தல்லாபார்த்தம் கவிஸ்தௌதி ஸ்வாத்மானம் பரமேஸ்வரம். ஆத்மலாபத்தை விட பெரிய லாபம் என்கிறது எதுவும் கிடையாது என்று ரிஷிகள் கருதுகிறார்கள். சுரேஸ்வராச்சாரியாள் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள் நித்திய பிராப்தஸ்ய வியாபகஸ்ய ச ஆத்மனஹ முக்கிய பிராப்யத்வ அபாவாத் தத் சாட்சாத்கார ஏவ தல்லாபஹ அதஹ ஆத்மலாபாத் ஆத்ம சாட்சாத்காராத் இத்யர்த்தஹ. ஆத்மாவை அடையிறது லாபம்னா அடையிறது தானே. ஆத்மாவை அடையிறதுன்னு ஒண்ணு கிடையாது. மூலத்துல ஆத்மலாபம், ஆத்மாவை அடையிறது தான் பெரிய லாபம் அப்படின்னு இருக்கு. விளக்கம் ஆத்மாவை அடையிறதுன்னே ஒண்ணு கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா,
பொதுவா ஆத்மாங்கிறது தான் தன்னைத்தான் அடையிறதுன்னு ஒன்று உண்டான எது எது அடையப்படுற வஸ்துவோ அது எதுவுமே தான் கிடையாது. தன்னை விட்டு வேற ஏதாவது ஒன்று இருந்தாதான் அதை அடைய முடியும் இல்லையா? செம்பூரை அடையலாம் அல்லது தமிழ்நாட்டை அடையலாம். அது மாதிரி அடையப்படுற வஸ்து அப்படிங்கிறது நம்மளை விட்டு பின்னமா இருக்கணும். ஆத்மாங்கிறது தான் தானே, தன்னை அடையிறதுன்னு ஒண்ணா. அதனால அப்படி ஒண்ணு கிடையாது. ஆத்ம லாபம்னே ஒண்ணு கிடையாது. லாபம்ங்கிறது வாஸ்தவத்துல பார்த்தேன்னா பிசினஸ்ல உண்டு, வாணிஜ்யத்துல தான் லாபம், ப்ராஃபிட். ஒரு லாபம்னு ஒரு டார்கெட் வச்சுட்டு அதுக்காக உழைச்சு அதை அடையணும்னு ஏதோ ஒண்ணு, அது எனக்கு அடைஞ்சுட்டேன் அப்படின்னா நான் திருப்தி அடைஞ்சுடுவேன்னு, அது இப்போ அடையலை அப்படிங்கிற குறையோட கூட அதுக்கான பெருமுயற்சிகள், ஏதோ அடையணுமோ அதுக்கும் இப்போ உள்ள நிலைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், ஒரு சங்கர்ஷம் அப்படின்னும், அதை அடையணும்னும், அது மூலமா அகங்கார மமகாரங்கள் வளர்றதும் இதுக்குதான் சாத்திய சாதன லட்சணம் அப்படின்னு பேர். சாத்தியம்னு ஒண்ணு, சாதனம்னு ஒண்ணு. இந்த சாதனை மூலமா சாத்தியத்தை அடையணும் அப்படின்னு தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சங்கர்ஷம், தொடர்ச்சியா நடக்கக்கூடிய யுத்தம். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வேதாந்தமே. அப்படிங்கும் பொழுது லாபத்துக்கு இங்க வாச்சியார்த்தம் எடுத்துக்க முடியாது. வாச்சியார்த்தம்னா லிட்ரல் மீனிங், வாச்சியார்த்தம் கிடையாது. லட்சணையாதான் அர்த்தம் பண்ணி ஆகணும். லாபம், ஆத்ம லாபம்னு லட்சணையாதான் அர்த்தம் பண்ணி ஆகணும். லாபம் என்றால் ஞானம் என்றுதான் அர்த்தம் இங்க. ஆத்மலாபாது ஆத்ம சாட்சாத்காராது இத்தியர்த்தா. ஞானம்னாலும் தப்பா புரிஞ்சுன்ற போறோமோங்கிறதுக்காக சாட்சாத்காராத்துங்கிற பதத்தை போட்டார். ஏன்னா ஞானம்னா நல்ல புஸ்தக ஞானம், நிறைய படிச்சுட்டோம் அப்படிங்கிற ஞானமா எடுத்துன்ற போராளேங்கிறதுனால ஆத்ம ஞானாது ஆத்ம சாட்சாத்காராது இத்தியர்த்தா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எதெல்லாம் அடையறோமோ அதெல்லாம் இழந்துடுவோம். உலகத்துல இது எல்லாருக்கும் அனுபவமான விஷயம். அடையிற வஸ்து இழக்க வேண்டியதாக தான் உலகத்துல எல்லாமே இருக்கு. ஏதாவது ஒன்னாவது அப்படி இல்லைன்னு சொல்லுங்க, வரதெல்லாம் போயிடும் என்று இருக்கிறதுனாலேயே ஆத்மாவும் அது மாதிரி அடையப்பட வேண்டிய வஸ்துன்னு ஆயிடுத்துன்னா அப்போ இழக்கப்பட வேண்டிய வஸ்துன்னு ஆயிடும். ஆத்மாவும் வர வேண்டிய வஸ்து, நம்மகிட்ட அது வருதுன்னோ அல்லது நம்ம அதுகிட்ட போறோம்னோ ஒன்னா இருந்தது அப்படின்னாலே அதுக்கு இழப்பு நிச்சயம். இது லோகத்துல நம்ம பிரத்யட்சமா பார்க்கலாம். அதை இது தனியா சாஸ்திரத்துல தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. லோகத்துல எல்லா விஷயமும் அப்படிதான். ஒண்ணு கூட அந்நியதாவா உதாரணம் காட்ட முடியாது. எதை தவிர? ஆத்மாவை தவிர. இந்த தான்கிற ஒண்ணுதான் நித்தியமா இருந்துட்டே இருக்கு, அடையப்படுற வஸ்துவா இல்லாம அது வாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு. அதனால ஆத்மலாபாது அப்படிங்கிறது ஆத்ம ஞானம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஆத்ம ஞானத்தை விட பெரிய ஞானம் எதுவும் கிடையாது, ஆத்ம சாட்சா்காரத்தை விட பெரிய லாபம் எதுவும் கிடையாது என்று ரிஷிகள் அறிந்து கொண்டனர். ஸ்ரேயசாமிக சர்வேஷாம் ஞானம் நிஸ்ரேயசம் பரம் நஹி ஞானேன சதிருசம் பவித்ரமிகி வித்யதே என்றெல்லாம் பகவத்கீதையில வருது இல்லையா? அப்பேற்பட்ட அந்த ஒரு ஆத்ம ஞானத்துக்காக இந்த அஷ்டகத்துல தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார் அப்படின்னு இரண்டாவது ஸ்லோகம். மூணாவது ஸ்லோகம் ஸ்வேச்சயா சிருஷ்டமாவிஷ்ய விஸ்வம் யோ மனசி ஸ்திதஹ ஸ்தோத்ரேண ஸ்தூயதேனேன சயேவ பரமேஸ்வரஹ. தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலே பரமேஸ்வரன் இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்ணி, ஸ்வேச்சையா, ஸ்வேச்சையாங்கிறத நடுவுலையும் போடலாம். ஸ்வேச்சையா சிருஷ்டம்
ஸ்வேச்சையா ஆவிஷ்ய, தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்தினாலேயே அந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்துக்குள்ள பிரவேசிச்சு மனசிஸ்திதா, நம்முடைய மனசுக்குள்ள மனதனுடைய அந்தர்யாமியாக மனதனுடைய சாட்சியாக பரமேஸ்வரன் இருக்கிறார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இங்கு ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார். மேல சிஷ்யனுக்கு எது மாதிரியான கேள்விகள் இருக்கு, எது மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்காக இந்த ஸ்தோத்திர கிரந்தம் வந்தது. ஸ்தோத்திர கிரந்தம்ங்கிறது பொதுவா பதில் சொல்றதுக்காக வராது. அது தெய்வத்தை நோக்கி தான் இருக்கும், தெய்வத்தை பார்த்து பேசும், தெய்வத்தை நமஸ்காரம் பண்ணும், அப்படித்தானே இருக்கும். தட்சிணாமூர்த்தி அஷ்டகமும் அப்படித்தானே நம்ம எதிர்பார்ப்போம், அப்படிதான் இருக்கு. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. இருந்தாலும் இந்த தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் என்கிறது சிஷ்யர்களுக்கு, அதுவும் சிரத்தாளுவான சிஷ்யர்களுக்கு, ஜிக்யாசுக்களான சிஷ்யர்களுக்கு, முமுட்சுக்களான சிஷ்யர்களுக்கு வரக்கூடிய சில கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக வந்த ஒரு கிரந்தமாக சுரேஸ்வராச்சாரியால் காட்டுகிறார். அந்த கேள்விகள் என்னென்ன? அஸ்தி பிரகாசதே இதி வியவஹாரஹ பிரவர்த்ததே தச்ச அஸ்தித்வம் பிரகாசத்வம் கஸ்மின் அர்த்தே பிரதிஷ்டிதம் கிம் தேஷு தேஷு வா அர்த்தேஷு கிம் வா சர்வாத்மனி ஈஸ்வரேகே. அஸ்தி இருக்கிறது, பிரகாசத்தே விளங்குகிறது அல்லது அறியப்படுகிறது என்று ரெண்டு வார்த்தை இருக்கு. இது விவகாரா பிரவர்த்ததே. எந்த ஒரு வஸ்துவை எடுத்துட்டாலும் இது இருக்குன்னு ஒரு வார்த்தை, அப்புறம் இது தெரியறதுன்னு ஒரு வார்த்தை. சர்வத்திர எல்லா வஸ்துவோடையும் சேர்ந்து 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 இது வருது. ஒரு வஸ்துனாலே அது இருக்கு, அது தெரியறது, இருக்கு தெரியறது. அஸ்தி அப்படிங்கிறது, அதாவது இருக்குங்கிறது சத்து, தெரியறது அப்படிங்கிறது சித்து. சத்து சித்து அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்க, இருக்கு தெரியறது இருக்கு தெரியறதுங்கிறது, அது அந்தந்த வஸ்துவோட, எந்தெந்த வஸ்து இருக்கு தெரியறது நம்ம சொல்றோமோ அந்தந்த வஸ்துவோட சம்பந்தப்பட்டதா அல்லது எல்லா இடத்திலையும் அகண்டமா இருக்கக்கூடிய ஆத்மாவோட சம்பந்தப்பட்டதா என்கிறது கேள்வி. கேள்வியே துரூகமான கேள்வி, ரொம்ப உயர்ந்த கேள்வி. இதை தொடர்ந்து இன்னும் சில கேள்விகள். ஈஸ்வரத்வஞ்ச ஜீவத்வம் சர்வாத்மத்வஞ்ச கீதிருஷம் ஜானியாத் தத் கதம் ஜீவஹா கிம் தத் ஞானஸ்ய சாதனம். ஈஸ்வரத்துவம்னா என்ன? கடவுள் தன்மை என்றால் என்ன? ஈஸ்வரத்துவம் ஜீவத்துவம், ஜீவத்துவம் என்றால் என்ன? சர்வாத்மத்துவம், எல்லா உபாதிகளுக்கும் எல்லா இடத்திலையும் ஆத்மாவா இருக்கிறது அப்படின்னா என்ன? எல்லா இடத்திலையும் எல்லா சரீரங்களுக்குள்ளேயும் ஒரே ஆத்மா இருக்கு என்றால் என்ன? அது எப்படி, எத்தன்மை வாய்ந்தது? இத ஒரு ஜீவன் எப்படி தெரிஞ்சுப்பான்? ஜானியாது தத் கதம் ஜீவஹா கிம் தத் ஞானஸ்ய சாதனம். ஞானத்துக்கு, இந்த ஞானத்துக்கு சாதனம் என்ன? தத் ஞானஸ்ய சாதனம். அப்பேற்பட்ட ஞானத்தினுடைய பலன் என்ன? ஞானாத்தஸ்ய பலம் கிம் சியாத். ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் ஏகத்துவம் அப்படிங்கிறது வேதாந்த பிரசித்தம். அந்த ஏகத்துவம் என்ன? எதனால ஈஸ்வரனும் ஜீவனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுகிறார்கள்? அந்த ஏகத்துவம் என்ன? இன்னும் ஒரு கேள்வி. சர்வஜ்ஞா சர்வகர்த்தா ச கதம் ஆத்மா பவிஷ்யதி.
சர்வஜனான, சர்வேஸ்வரனான, சர்வகர்த்தாவான ஈஸ்வரன் நம்ம எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கான் அப்படிங்கிறது எப்படி? சிஷ்யம் பிரதி இத்தம் பிருச்சந்தம் வக்தும் ஆரபதே குருஹு. சிஷ்யனிடத்துல சிஷ்யன் இவ்வாறு கேட்கிறான். கேட்கும் பொழுது ஆச்சாரியன் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்று இது ஒரு சம்பாஷண மாதிரி. ரொம்ப விசித்திரம். அது ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை எடுத்துட்டு இப்ப சொன்னார் இல்லையா, பக்தியாவும் இருக்கு ஞானமாவும் இருக்கு அப்படின்னு. ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் அது ஒரு பக்தனுக்கும் தெய்வத்துக்கும் உள்ள சம்பந்தம், அவ்வளவுதானே அது. ஆனா அதை இங்க குரு சிஷ்ய சம்பாஷணம் மாதிரி கொண்டு வந்து அந்த ஸ்தோத்திரத்திலேருந்தே இந்த சிஷ்யன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில்லாம் வருது. பதிலை இங்க ஸ்தோத்திரமாக வடிச்சார் என்று தன்னுடைய ஆச்சாரியனுடைய ஹிருதயத்தை எடுத்து இங்க காட்டுறார் சுரேஸ்வராச்சாரியால்.